பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காக 3 பேர் முக்கியமாக பாடுபட்டிருப்பாங்கப்பா. அவங்கள வந்து நம்ம பார்த்துணும், சரிங்களா? அதாவது ரெட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். இவங்க 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கியது ரெட்டைமலை சீனிவாசன் 1893. இதுவே திராவிட மகாஜன சபை அதை உருவாக்கியது யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் 1891. இப்போ ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்னாவே ரெண்டு பேராக வரும், சரியாப்பா? அப்போது சிம்பிளாக பாருங்களேன், திராவிட மகாஜன சபைனா 1891 அயோத்திதாச பண்டிதர், சரியா? ஒரு பேர் இருக்குது. இதுவே பாருங்களேன், ஆதி திராவிட 2 பேர் வந்துடுது. ஆதி திராவிட மகாஜன சபைனா 1893 ரெட்டைமலை சீனிவாசன். MC ராஜா என்ன துவங்கியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் 1928 துவங்கியிருப்பார், சரியாப்பா? அப்போது ராஜா அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஆளுவாங்கள்ல, அகிலமும் ஆளுவாங்க, இந்தியாவும் ஆளுவாங்க. அப்போது மயிலை சின்னத்தம்பி ராஜா, MC ராஜா அப்படின்னா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம், சரியாப்பா? இதில் பாருங்கள், ரெட்டைமலை சீனிவாசன்னா நம்ம வந்து ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த 3 பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. 26, 30, 36 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? 26, 30, 36 ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். அடுத்து பாருங்கள், அதாவது ரெண்டு இன்ஃபர்மேஷனாக வரும். ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதுபடி பாருங்கப்பா. முதல் 2 வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் 2 வந்துருச்சுங்களா, அது ரெட்டைமலை சீனிவாசன் தான். அதே மாதிரி 1932 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவரும் ரெட்டைமலை சீனிவாசன் தான். MC ராஜா இவர் சார்ந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீதி கட்சி உருவாக்கியதில் முக்கிய பங்கு ஆற்றியிருப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரியாப்பா? அதாவது சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு, சட்ட பேரவை இல்லைப்பா, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் MC ராஜா, சரியா? அடுத்து அயோத்திதாச பண்டிதர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது திராவிடர் கழகம் 1882 ஓப்பன் பண்ணியிருப்பார். 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழையும் துவங்கியிருப்பார், சரியாப்பா? அது போக இந்தது, அதாவது 1907 ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை துவக்கியிருப்பார், சரியா? அப்போ ஒரு பைசா தமிழன் அப்படின்றது வாராந்திர பத்திரிகை. இதுவே பாரதியார் வந்து சக்கரவர்த்தினின்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டிருப்பாரு, அது மாதாந்திர பத்திரிகை, சரியா? ஏன்னா நம்ம ரேஷன் கடையில் மாதம் தான் சக்கரை வாங்குவோம். அப்போ சக்கரவர்த்தினின்றது ஒரு மாதாந்திர பத்திரிகை, அது பாரதியார். வாராந்திர பத்திரிகை வந்து ஒரு பைசா தமிழன் 1907 வந்து வெளியிடப்பட்டிருக்கும், சரியாப்பா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 10th புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான், சரியாப்பா? இது 10th புக்கில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.